மக்களே அனைவருக்கும் நம்ம சுபாஷோக் சேனல் சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். காலையிலே நல்லா குளிச்சு வாங்கி எடுத்து புது சேலெல்லாம் கட்டி சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டே மெத்துடுங்க. வாங்க எல்லாரும் சாமி கும்பிடுவோம். போனதெல்லாம் போயிட்டு இனி வர்றதெல்லாம் நல்லதாகவே வரும். நமக்கு இந்த வருஷம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், நோய் நொடி இல்லாம எல்லாம் ஆரோக்கியமா இருப்போம். அப்புறம் ஒன்று, சண்டைக்காரங்கிட்டெல்லாம் சண்டை போட்டிருந்தீங்கன்னா பேசிடுங்க. ஏன்னா இந்த வருஷத்துல இருந்து நம்ம எல்லாரும் நல்ல பிள்ளையா இருக்க போறோம். எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாலே நல்லது தானே. மறுபடியும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏட்டி மூத்தவளே இடி அப்பாவை கூட்டிட்டு வாங்கிட்டு சாமி கும்பிடுவான். மல்லி, நான் இங்க இருக்கேன். எங்க இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டி. ரொம்ப நன்றிங்க. இனிய ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏட்டி எந்திரி. நல்ல நாள் அதுவுமா எதுக்கிட்டி காலில எல்லாம் விழுந்துக்கிட்டு? அது இல்லைங்க, இந்த வருஷமாவது நான் உங்களை தூக்கி போட்டு மிதிக்காம, உங்களை எதிர்த்து பேசாம, உங்களை திட்டாம இருக்கணும்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதானே பார்த்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், காலில் விழுந்தல்ல, ஒரு 500 ரூபா கொடுங்க. 500 ரூபாயா? ஆமாங்க, புது வருஷம் அதுவுமா நான் கேட்டதே இல்லைன்னு சொல்லாதீங்க. காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். காலில் விழுந்தா துட்டு கொடுக்கணும்னு தெரியாதா? இதுக்கு ஐடியா போட்டுதான் காலில் விழுந்தியோ? காலில் விழுந்ததுல ஒரு மரியாதைங்க. நல்லா வச்சா மரியாதை. ஏட்டிவெல்லாம் வந்துட்டீங்களா? வாங்க எல்லாரும் சாமி கும்பிடுவோம். ஐயா அச்சு இருக்கு. ஏட்டி எங்க ஓடுத? ஏமா அச்சும் இருக்குமா? ஆமாட்டி அச்சும் இருக்குதான். சாமி கும்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிடுங்க. எம்மா எங்கேயும் ஓடாதுமா, இங்கதான் இருக்கும். அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம். சாமியை கும்பிடு. இந்த வருஷமாவது நான் பாஸ் ஆயிரணும்னு. எம்மா வருஷம் நான் பாஸ் தான். அதான் டீ இந்த வருஷமா பாஸ் ஆயிரணும்னு சாமி கும்பிடு. உனக்கு என்ன இழிப்பு? நீ இந்த வருஷமாவது அரியர்லாம் கிளியர் பண்ணணும்னு வேண்டிக்க. ஏங்க நீங்க நல்லா சம்பாதிச்சு என் கழுத்துக்கு ஒரு அழகான நெக்லஸ், இடுப்புக்கு ஒரு ஒட்டியானம், இந்த வருஷம் இந்த ரெண்டும் போதாங்க. இந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிடுங்க. ஆண்டவா. ஏமா நீ என்னது வேண்ட போற? நான் என்னட்டி வேண்ட போறேன்? எனக்குன்னு என்ன கேட்க போறேன்னு சொல்லு. நான் எப்பவுமே சாமி கிட்ட எனக்குன்னு எதுவுமே கேட்டதே இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலக மக்கள்லாம் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாதுன்னு வேண்டுவேன். ஏட்டி மல்லி, உனக்குன்னு எதுவும் கேட்க முடியல? எனக்குன்னு நான் என்னைக்குங்க கேட்டிருக்கேன். அப்ப இந்த நெக்லஸ் ஒட்டியானெல்லாம் எந்த கணக்குலட்டி வரும்? ஏங்க நான் எனக்குன்னா மாட்டிட்டு சுத்த போறேன். 2 பொட்ட பிள்ளைகளும் வச்சிருக்கேன். நாளை பின்ன அதுகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு போனா ஆளுக்கு ஒன்று கொடுக்க தானே போறேன். ஓ அப்படி, சரி. சும்மா பேசாம சாமியை கும்பிடுங்க. இந்த வருஷம் நல்லபடியா அமையணும்னு. அப்பனே திருச்செந்தூர் முருகா, வருஷம் உன்னே பார்க்க வந்துருவேன். இந்த 2-3 வருஷமா பார்க்கவே வர முடியல. எப்பதான் கருணை கட்டுவியே தெரியலையே. ஏங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருங்க. நான் போயிட்டு இந்த அச்சு முறுக்குலாம் ஒவ்வொருத்தர் வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி டி. எம்மா உங்களுக்கு அங்க கிச்சன்ல ஒரு வாளி நிறைய எடுத்து வச்சிருக்கோம் டீ, போய் சாப்பிடுங்க. சரி. எங்க இருங்க வந்துடுறேன். சரி டி, ஒன்றும் அவசரம் இல்லை, பார்த்து மெதுவா போயிட்டு வா. சரிங்க மக்களே, வீட்டை பூட்டிட்டு இருங்க, அப்ப டீ கடைக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சுவாணி சொல்லுவே, நான் முறுக்கு எடுத்துட்டு வரேன். நீ டிவியில என்ன படம் நல்லா இருக்குன்னு பாக்கியா? சரி. எல்லார் வீட்டுக்கும் போய் இந்த பலகாரத்தை கொடுத்துட்டு எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வரணும். எல்லாரும் மொத்தமா ஒரே இடத்துல இருந்தா பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒன்னா சொல்லிடலாம். இது என்ன ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு யாரும் இறங்கணும் போலயே. சரி பாப்போம், மரத்தடிக்கு யாரும் வரவளான்னு. எல்லாரும் அவ்விய வீட்டுல சாமி கும்பிடுவாவனே, வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். சரி சொத்த நேரம் உட்காந்து பாப்போம். அடட மல்லி ஆச்சி, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றிம்மா, உனக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மக்களே, நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏட்டி மல்லி, வீட்டில் குலோப் ஜாமுன் செஞ்சோம் டீ, அதை அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். எப்பயும் மரத்தட்டில் தானே இருப்பியே, அதான் டீ இங்கே வந்தேன். ஆச்சி நானும் அச்சு முறுக்கு செஞ்சேனா, அதான் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு வந்தேன். சரி நல்லதா போச்சு. அடுத்து யாரு வரான்னு பார்ப்போம். ஸ்னெயிலிக்கா, சேலை கட்டிருக்கீல? ஏட்டி இழிச்சவள, ஏட்டி உனக்கு சேலை நல்லா இருக்கே. ரொம்ப நன்றி ஆச்சி. உங்க 2 பேருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மல்லிக்குட்டி. ஆச்சி நன்றி. உனக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்க்கா. ஏட்டி வீட்டில் லட்டு செஞ்சோமா, அதான் உங்க எல்லாருக்கும் கொடுக்கலாமேன்னு மரத்தடிக்கு வந்தேன். ஏட்டி உங்களை எல்லாம் நினைச்சு பார்க்கறதுல எனக்கு பெருமையா இருக்குடி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் எப்படி இருக்கிய, வீட்டில் செஞ்சதை கொண்டு வந்து கொடுத்து பாசமா இருக்கலட்டி. ஆச்சி இதுல என்ன இருக்கு? இது நம்ம எப்பயும் இருக்கிறது தானே, அதுக்கு சொல்லல மல்லி. இப்பயும் போல எப்பயும் இந்த மாதிரியே இருக்கணும்னு சொல்ல வரேன். அதெல்லாம் இருப்பா ஆச்சி. ஏட்டி யார் முதல்ல வந்தா? நான் தான் வந்தேங்க. 2வது ஆச்சி வந்தாவே. நான் ஆச்சி எதிர்பார்க்கவே இல்லை. ஏட்டி நான் நீங்க வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி நான் கரெக்டா வந்துருவேன். ஆமாச்சி இப்பதான் தெரியுது. 3வது நீங்க வந்தியக்கா. அடுத்து யார் வராமன்னு பாப்போம். ஏக்கா என்ன இது? ஏட்டி இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் தான் ஃபர்ஸ்ட். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்க்க. ஏட்டி நெட்டூஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் டீ. ரொம்ப நன்றிக்கா, உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆச்சி இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏட்டி ரொம்ப நன்றி, புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
இக்கா ஒரே சர்ப்ரைஸாக இருக்குக்கா. நான் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் கொடுக்கலான்ட்டு இங்கே வந்தேன். பார்த்தா நீங்கள் எல்லாரும் எனக்கு முன்னாடி வந்திருக்கியே. ஏட்டி நெட்டூஸ், நீ எப்படி நினைச்சு வந்தியோ அதே மாதிரி தாண்டி நாங்களும் நினைச்சு வந்தோம். பாப்பா அடுத்து யார் வரான்னு பாப்போமா? சரிக்கா. பரவாயில்லட்டி, நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ அன்பு வச்சிருக்கோம் பாரு. ஆமாக்கா. ஏக்கா, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்க்கா. இட்டி ரங்கா, புத்தாண்டு வாழ்த்துக்கள் டி. இக்கோ இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏட்டி நெட்டூஸ், தேங்க்ஸ் டி. எல்லாருக்கும் தேங்க்ஸ்க்கா. வீட்டில் பாயாசம் செஞ்சேனா, அதான் சரி உங்கள் எல்லாருக்கும் பார்த்து கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். வாடி, நாங்களும் அதுக்கு தான் வந்தோம். நானும் உங்க பின்னாடியே வந்துட்டேன். நான் எல்லாருக்கும் கேக்கு கொண்டு வந்திருக்கேன்க்கா. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏட்டி இழுவ, ரொம்ப தேங்க்ஸ் டி. அப்புறம் என்ன, எல்லாரும் சேர்ந்து நம்ம மக்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். மக்களே, எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மக்களே. உறவுகளே, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நல்ல சந்தோஷமான நேரத்துல பாட்டு இல்லைன்னா எப்படி? அதானே ஆச்சியை எதிர்பார்த்தோம். ஆச்சி, உங்க பாட்டுக்கு நாங்க எல்லாரும் அடிமை. பாடுங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வந்ததே, அன்பை சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுதே, சூரியகாந்தி பூ போல முகமாறுதே, சுகம் சேருதே. ஏட்டிவளா, இதாவது சேர்ந்து பாடுங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வந்ததே, அன்பை சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுதே. ஏட்டிவளா, புது வருஷம் அதுவுமா, வீட்டுக்கு போங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க டி. சரிங்க ஆச்சி. இந்தாங்க டி, எல்லாரும் குலோப் ஜாமுன் எடுத்துக்கிடுங்க. இல்ல ஆச்சி, நான் கொண்டு வந்த கேக்கு தான் எல்லாரும் சாப்பிடணும். நான் எப்படி விடுவேன்? நான் தான் வந்தேன், அதனால நான் கொண்டு வந்த முறுக்கு தான் எல்லாரும் சாப்பிடணும். இது நல்ல கதையாக இருக்க. எப்போவுமே இனிப்புல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏக்கா, எல்லாரும் எங்கள் அம்மா செஞ்ச இனிப்பு பொங்கல் தான் சாப்பிடணும். ஏட்டி, அப்படி பார்த்தா நானும் இனிப்பு தம்பி வச்சிருக்கேன். நான் லட்டு கொண்டு வந்திருக்கேன் டீ, லட்டு சாப்பிடுங்க. ஏக்கா, நான் எல்லாருக்கும் பாயாசம் கொண்டு வந்திருக்கேக்கா. சூடு ஆரம்பி குடிங்கக்கா, அப்பதான் நல்லா இருக்கும். பாத்தீங்களா மக்களே, நாங்க எல்லாரும் எப்படி ஒற்றுமையா இருக்கோன்னு. அதே மாதிரி நீங்களும் இந்த வருஷம் மட்டும் இல்ல, இனிமே வர்ற எல்லா வருஷத்துலயும் நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஆமா மக்களே, சண்டை போட்டு என்னத்தை சாதிக்க போற சொல்லுங்க. அதனால அக்கம் பக்கம்லாம் சண்டை போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுத்து எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிடுங்க. ஆமாம், அப்புறம் உங்ககிட்ட கோபம் பொறாமை இந்த மாதிரி ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தேன்னா இந்த வருஷத்தோடய நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துக்கிடுங்க. நான் கூட 4 வீட்டில் குழம்பு வாங்குறத விட்டுடலான் இருக்கேன். நானும் அதே இதற்கு நினைச்சேன். நான் இந்த வருஷமாவது பாபுவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கேன். அதை முதல் செய்யட்டி. சரி, நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தா சரி வராது. எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். சரிங்க ஆச்சி. மக்களே, நீங்களும் உங்க வீட்டில் என்னென்ன பலகாரம் செஞ்சீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் சாமி கும்பிடுங்க வீட்டில். அதுக்கப்புறம் குடும்பத்தோட சந்தோஷமா எங்கேயாவது போயிட்டு வாங்க. முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி, நாங்க வரட்டுமா? இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சமையல்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, நாங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுதோம். சரிட்டி, நான் கிளம்புறேன். இட்டி எல்லாரும் ஆளுக்கு ஒரு குலோப் ஜாமுன் எடுத்துக்கிடுங்க. இன்னும் நிறைய வேலை இருக்கு. அடுத்த தெருவுலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க டி, அதுகளுக்கெல்லாம் கொண்டு கொடுக்கணும். சரிங்க ஆச்சி. சரி, நான் வரேனே. எங்க வீட்டுல கேக் வெட்டினாக்கா, எல்லாரும் கேக் எடுத்துக்கிடுங்க. இங்கே எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு போவக்கா. சாயந்தரமா வருவோம் டி. பிள்ளைலாம் நம்ம வருவோம்னு வீட்டுல சாப்பிடாமே இருக்கோம். சரிக்கா. சரி, அப்ப நானும் கிளம்புறேன்னு. ஸ்மெயிலிக்கா, போயிட்டு வரேன். சரி டி. ஏட்டி, அப்போ நானும் கிளம்புறேன். எல்லாரும் கிளம்பிட்டியே, அப்ப நாங்க மட்டும் இருந்ததுக்கு? நாங்களும் கிளம்புறோம். சரி, எல்லாரும் கிளம்பிட்டியே, நான் மட்டும் இருந்ததுக்கு? நானும் கிளம்புறேன். மக்களே, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். நீங்க சந்தோஷமா இனிய புத்தாண்டை கொண்டாடுங்க. இது முடிஞ்சு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பொங்கல் வரும். ஜாலிதான். சரி மக்களே, வரோம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.